அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஆன்லைனில் ரிமோட் ஒர்க் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் 5 வெப்சைட்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன நாலேஜ், அதே மாதிரி நான் இதுவரையும் லேர்ன் பண்ண விஷயங்களை பேஸாக வச்சு தான் இந்த 5 வெப்சைட்ஸ் சொல்கிறேன். பட் இதை விட நிறைய வெப்சைட்ஸ்கள் இருக்குது. அதே போல் யூடியூப்பில் சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, என்னென்னா நீங்கள் ஏர்ன் பண்ணதை காட்டுங்க, நீங்கள் ஏர்ன் பண்ணதை இது பண்ணுங்கன்னு ஒரு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக தான் இது செய்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் என்னென்னா நம்ம இதில் தொகுத்து, அதாவது இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீமில் வந்து பொதுவாக என்ன நடக்குதுங்கிறத நம்ம தொகுத்து தான் இந்த வீடியோஸை நம்ம ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் இதை ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஸோ அதை நான் வீடியோலேயே சொல்கிறேன், என்ற நாலேஜுக்கு உட்பட்டு தான் இது பண்ணுறோம். பட் நம்ம இந்த சோஷியல் மீடியா எதுக்காக நம்ம இது பண்ணுறோம்னு ஒரு சொன்னால், சோஷியல் மீடியா மணி மேக் பண்ணுற எப்படின்னா சோஷியல் மீடியாவோட யூசர்ஸை பேஸை வச்சு தான் மணி மேக் பண்ணுது. ஸோ அதனால் அந்த யூசரோட டீட்டெயில்ஸை வந்து இந்த அட்வர்டைசர்ஸ் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. நம்ம அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அல்லது ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து ஃபேஸ்புக் பேஜோ அல்லது பின்டரெஸ்ட் பேஜோ வச்சுட்டு நம்ம ரன் பண்ணும்போது அதுக்கு வர விசிட்டர்ஸை வந்து நம்ம மோனிடைஸ் பண்ணுறோம். அதில் ஒரு வழியை தான் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் இந்த டைப் ஆஃப் கமெண்ட் வந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் பார்த்தீங்கன்னா சரி. ஓகே, ரைட். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இது வந்து ரிமோட் ஒர்க். அதாவது நம்ம வீட்டில் இருந்தே உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் நாலேஜ் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆர்டிக்கல் ரைட் பண்ண போகிறீங்களா, லோகோ க்ரியேஷன் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் ஏதாவது ட்ராப்ஷிப் பண்ண போகிறீங்களா, அல்லது வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்களா, டீச் பண்ண போகிறீங்களா, ஸோ எந்த கன்செப்டில் உள்ளது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதில் ரிமோட் ஒர்க் பண்ணலாம். இந்த வெப்சைட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். டிஃபரெண்ட் வெரைட்டி உள்ள ஒரு 5 வெப்சைட் சொல்கிறேன், அதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸுக்கு வந்து அவங்க ரெக்யர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இது வந்து வேர்ல்டு வைடாக நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அது என்ன கன்செப்ட்டுங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம். ஓகே, ஸோ அதே போல் நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் ஒன்று கிளாஸ் ரன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் செய்கிறோம். நீங்கள் இங்கே இருந்து ஜாயின் பண்ணிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வெப்சைட் நம்ம உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். அந்த வெப்சைட்டில் நீங்கள் லொகின் பண்ணிவிட்டு என்டர் ஆகினதுமே ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகியிருக்கும். நீங்கள் ஜாப் தேட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது வந்து அந்த ரிஸ்க் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. அங்கே ஜாப் லிஸ்ட் ஆகிருக்கும். அந்த ஜாப்புக்கு ஒவ்வொரு வெரைட்டியில் ஜாப் இருக்கும். அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ளாக்களுக்கும் ஜாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபாரின், ஸ்ரீலங்கா இல்லாமல் இந்தியா, துபாய், கட்டார், சவுதியில் உள்ளாக்களுக்கெல்லாம் நம்ம ஏர்னிங் லிஸ்ட் எவ்ரிடே செக் பண்ணுறோம், இந்த ஷேர் பண்ணுறோம். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் பாருங்கள், இந்த ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே டேட்டா கலெக்ஷன், டேட்டா என்ட்ரி, அதே மாதிரி பெசிவ் இன்கம் ஸ்கீமில் உள்ள மணி மேக்கிங், இந்த கான்செப்ட் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இங்கே ஏர்னிங் ப்ரூஃப்ஸை பார்த்தீங்கன்னா 1900 2000க்கு மேலே இந்த ப்ரூஃப்ஸ் இருக்குது. இங்கே டேட்டா கலெக்ஷன் ஜாப்பில் இந்த ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் பாருங்கள், இந்தியா, துபாய், கட்டார் அப்படின்ட்டு வேர்ல்டு வைடாக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம வந்து இது ப்ரூஃப்கள் ஷேர் பண்ணுறோம். அதை செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ரைட். ஸோ இதில் நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. மொபைலில் வச்சுட்டே ஏர்ன் பண்ணுறாங்களா. இந்த ஏர்னிங்ஸ் எல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு மொபைல் மூலமாகவே நடக்குது. அதனால் நீங்கள் மொபைலில் வச்சுட்டே இதை மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட் தானே. நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் எனி டைம் எனிவேர் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. காப்பி பேஸ்ட் ஜாப், அதே மாதிரி டைப்பிங் ஜாப் அண்ட் டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப், ஃபோட்டோ வீடியோ செல் பண்ணக்கூடிய ஜாப், அதே மாதிரி ஃப்ரீலான்சர்னு ஒரு வெப்சைட்டுக்கு அந்த ஜாப். ஸோ இதை நான் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் 2 பிரிச்சிருக்கேன். இதில் ஸ்டாண்டர்டில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், ப்ரீமியமில் ஆக்டிவோட சேர்த்து பெசிவ் இன்கம் ஸ்கீமையும் நம்ம ஜெனரேட் பண்ணுறோமா. ஓகே, ரைட். அதில் பாருங்கள், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 100 மில்லியன் எல்கேஆருக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். 1500 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. இந்த ஏர்னிங்ஸ் வந்து உங்களோட டெடிகேஷன், ஸ்கில் பேஸ்டாக இருக்குமா. ஓகே, ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ணுற வேலை குறை இருக்கணும், காசு கூட, இது எல்லாமே ஸ்கீம் தான். நீங்கள் யார்ட்டையும் எங்கேயும் கேட்க தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு சொகுசு மாதிரி ஒரு ஒர்க் ஒன்று இது பண்ண மாதிரி இருந்துச்சு, அது ஸ்கீம் தான். நீங்கள் ஆஃப்லைனில் வந்து ஃபிசிக்கலாக வந்து ரியலான ஜாப், லீகலானது இல்லீகலானதுன்னு நீங்கள் இது பண்ணிக்கொள்வீங்க என்ன. ஆனால் ஆன்லைனில் வந்து அதை சரியாகலையும் கொள்வீங்க. ஆன்லைன்லேயும் ஆஃப்லைனில் செய்கிற மாதிரி அதே எஃபர்ட் தான் நீங்கள் போட வேண்டி வருமா. ஓகே, ரைட். யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மந்த்லி. ஆஃபர்கள் போடுவோம், ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணால் ஏர்னிங்ஸ் வரும், இல்லைன்னா இல்லை. அதுக்கப்புறம் யூ கேன் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம், நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒர்க்கில் ஃபுல் ஃப்ரீடமாக நீங்கள் எனி டைம் எனிவே எனி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இருக்க மாட்டார். அதே போல் கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் ஜூமில் மார்னிங் ஈவினிங்லேயே 2 டைம் நடக்கும். இப்போ நோம்பு டைம்ங்கிறதால ஈவினிங்கில் சின்ன சேஞ்ச் இருக்குது. பட் பலமையாக மார்னிங் ஈவினிங்கில் 8:30, மார்னிங் 9க்கு நடக்கும். அதே மாதிரி இங்கே
வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் டெலிகிராம் சேனல் இருக்குது. இதில் நீங்கள் இந்த சேனலோட ஆக்சஸை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்கே வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, இங்கேயும் நாங்கள் டெலிகிராம் சேனல் எக்ஸஸ் இருக்குது. இதில் ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், எமது பாடநெறிகள் எவ்வாறான வேலையில் காணப்படும்னு ஒரு லிஸ்ட்டுகள் 4 லிஸ்ட்டு இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப், குவாரா, டிக்டாக், த்ரெட்ஸ், லிங்க்டின், ஃபேஸ்புக், ஸோ டெய்லி மோஷன் இப்படியான சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும், அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் இமேஜஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா இங்கே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற யூஸ்ஃபுல்லான, அதாவது யூஸரோட நல்ல என்கேஜ் ஆகின இமேஜ் ப்ரூஃப்ஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வீடியோவில் பாருங்கள், இங்கே நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸு ஷோ ஆகும், அதையும் நீங்கள் டைரெக்டாக இங்கேருந்தே செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். ஓகே, நம்ம இப்போ கன்செப்ட்டுக்குள்ளே போவோம். இதில் ரிமோட் ஒர்க், முதலாவது ரிமோட் ஒர்க்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரிமோட் ஒர்க் இஸ் அ ஒர்க் அரேஞ்ச்மெண்ட் வேர் எம்ப்ளாயீஸ் ஒர்க் ஃப்ரம் லொக்கேஷன் அதர் தென் த ட்ரெடிஷனல் ஆஃபீஸ். நீங்கள் ஆஃபீஸில் இல்லாமல் நீங்கள் வந்து வேர்ச்சுவலாகவே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். இட் கேன் பி டன் ஃப்ரம் ஹோம், காஃபி ஷாப், எனி அதர் சூட்டபிள் ஒர்க் பிளேஸ். அதாவது நீங்கள் எங்கே இருந்தும் ஒர்க் பண்ணலாம்ங்கிறது தான் இந்த கன்செப்டாக. அதில் 2 டைப் ஆஃப் ரிமோட் ஒர்க் சொல்கிறாங்க, பார்த்துக்கொள்ளுங்களா. இது வந்து நான் சொல்ல போகிற வெப்சைட்லேயும் இது வந்து அப்ளிகபிள் ஆகாமல் ஃபுல்லி ரிமோட்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வெளியில் இருந்தே ஒர்க் பண்ணுறது. அது வந்து நீங்கள் வேர்ல்டு வைடாக, இப்போ யூஎஸ்ஏ கம்பெனிக்கும் நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து அல்லது வேர்ல்டில் வேறு எங்கே இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஹைப்ரிட். இது என்னென்னா எம்ப்ளாயீஸ் ஒர்க் ரிமோட்லி சம் ஆஃப் த டைம் அண்ட் இன் த ஆஃபீஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, இது வந்து ஆஃபீஸில் இருந்து சம்டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ அந்த கன்செப்ட் தான் அது. இதில் என்ன பெனிஃபிட்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ், எம்ப்ளாயி கேன் ஹேவ் மோர் கண்ட்ரோல் ஓவர் வென் வேர் தே ஒர்க். ஓகே, ரைட். அது மாதிரி காஸ்ட் ரெடியூஸ், அதே மாதிரி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் டிசைனராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட அந்த ஏர்னிங் சோர்ஸை நீங்கள் வைட் பண்ணணும்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைமை நீங்கள் இப்படியான சைட்டுகளில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்தால் ஏர்ன் பண்ணி கொள்ளலாமா, அந்த கான்செப்ட் தான் இது. ஓகே, இதில் பாலிசிஸ், அதே மாதிரி இதில் டூல்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்குது. அது டூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கேட்ட மாதிரி மாறுமா. ஓகே, ரைட்டாக. நீங்கள் இதில் ரிமோட் ஒர்க் பண்ண வர முதல் கட்டாயம் என்ன பண்ணால் 2 விஷயம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒன்று வந்து ரெஸ்யூம். இதை வந்து நீங்கள் கூகுளிலே கிரியேட் ஃப்ரீ ரெஸ்யூம் சர்ச் பண்ணிங்கன்னா கின்வாய் அப்படி நிறைய சைட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணி கொள்ளுங்கள். ஏன்னா இதுதான் முதலாவது இம்ப்ரெஷன். இதில் இருக்கிறவங்களோட உங்களோட ஜாப் ரெக்ரூட்டரோட முதலாவது இம்ப்ரெஷன் வந்து இதுதான். அதே மாதிரி இதில் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா உங்களோட சிவியை வந்து நீங்கள் ஆன்லைனில் கொண்டு வர, அதாவது உங்களுக்கான ஒரு ஆன்லைனில் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணால் தான் போர்ட்ஃபோலியோ. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், அதாவது நீங்கள் சிவியை என்ன நினைக்கிறீங்க, அது ஃபிசிக்கல் டாக்குமெண்ட், இதை வந்து நீங்கள் ஆன்லைன் டாக்குமெண்ட் ஆக்குற, இதை வந்து நீங்கள் சிவிலையும் மென்ஷன் பண்ணணும். இதை வந்து நீங்கள் சப்டொமைன் கின்வாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி நிறைய சைட்ஸ் இருக்குது. சப்டொமைன்லையும் செய்யலாம், அப்படி இல்லைனா உங்களோட பர்சனல் டொமைன்லையும் செய்யலாம். ஃப்ரீலான்சர் சைட்லாம் வந்து இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பார்ப்போம், சிப் ரெக்ரூட்டர். ஓகே, நான் இதில் ரைட்டிங் சம்பந்தமான ஜொப்பை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு எந்த ஜொப் தேவையோ அதில் பேரை போட்டு நான் வெப்சைட் சொல்லுவேன் தானே. இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டை பேரை போட்டு என்ன செய்யணும்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு டிசைனிங், லோகோ டிசைன் தெரியும்னா லோகோ டிசைன் ஜொப் இன் சிப் ரெக்ரூட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களை டைரெக்டாக அந்த பேஜுக்கு அது கொண்டு போயிடும். ஓகே, ரைட். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ரைட்டிங் ஜொப் தேடுறேன். இதில் வந்து டெக்னிக்கல் ரைட்டிங் இன்டர்ன் சிகாகோ, அதே மாதிரி டெக்னிக்கல் ரைட்டிங் இது வந்து யூஎஸில் இருக்கிறது இருக்குது. பட் வந்து நீங்கள் வேறு கண்ட்ரிலையும் இது பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் கண்டென்ட் ரைட் இன்டர்ன்ஷிப் கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஜொப்பை கிளிக் பண்ணி நீங்கள் சொன்னால் இந்த ஜொப் சம்மந்தமாக டிஸ்கிரிப்ஷன், சேலரி எவ்வளவு, இதில் வந்து அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் சொல்யூஷன், கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை, இதில் நீங்கள் எந்த டைப் ஆஃப் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கும், அவங்க என்ன உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க, அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குமா. ஓகே, இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு ஜாபும் டெக்னிக்கல் கண்டென்ட் ரைட்டர், அதே போல் எஸ்சிஓ கண்டென்ட் ரைட்டர். ஸோ இந்த கண்டென்ட் ரைட்டிங்கெல்லாம் இப்போ வந்து ஏஏஏ வந்துட்டு, ஸோ நீங்கள் அந்த ஏஏ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க என்ன கேட்குறாங்கிறதெல்லாம் இங்கே இருக்குமா, என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன விஷயமெல்லாம் இதில் டீட்டெயிலாக நீங்கள் ஜாப்ஸை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து சிப் ரெக்ரூட்டர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வெப்சைட் வந்து வி ஒர்க் ரிமோட்லி. ஸோ வி ஒர்க் ரிமோட்லி இதுவும் நல்ல ஒரு சைட். இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா கன்செப்ட் ஒன்று இருக்குது. அந்த கன்செப்ட் என்னங்கிறத பார்ப்போமா. ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ரைட்டர் ஜாப் இன்
WeWork ரிமோட்லின்னு போட்டு வந்தீங்கன்னா இங்கே கூகுள், அமேசான், அதே மாதிரி பேஸ்கம், இன்விஷன் இப்படியான பிராண்டட் கம்பெனிகள் ரிமோட் ஜாப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகும். அது இது பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள். ஓகே ரைட். இதில் ஃப்ரீலான்சர், ரைட்டர், அதே மாதிரி கண்டென்ட் ரைட்டர், ஸோ கண்ட்ராண்ட் சொல்லி ஒரு வெப்சைட்டுக்கு அதுக்கு கண்டென்ட் ரைட்டர், காப்பி ரைட்டர், ஃப்ரீலான்சர். ஸோ இதே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன கேட்குறாங்க இதில் அப்படிங்கிற கான்செப்ட் இதில் வரும். அவங்க என்ன உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற, அதே மாதிரி உங்களோட கம்பன்சேஷன் என்னங்கிறதையும் வந்து இதில் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை கொடுக்கலாமா, அப்ளை கொடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா சரி. ஸோ அப்படி இங்கே நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் தேவையானக்கள் அப்ளை பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ரைட். நெக்ஸ்ட் சைட் வந்து பாருங்கள், Glassdoor. இது வந்து நிறைய பேருக்கு இது தெரியாது, என்னென்னா ரிமோட் ஒர்க் பண்ணுறாங்களுக்கு. இதை நீங்கள் கொஞ்சம் இது யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, கூகுளில் போயிட்டு ரைட்டிங் ஜாப் இன் Glassdoor அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜாப்ஸ் வரும். இதில் கண்டென்ட் ரைட்டர், இமெயில், நியூஸ் லெட்டர் எழுதக்கூடியது B2B மார்க்கெட்டுக்கு. அதே மாதிரி எவ்வளோ பேமெண்ட், இதில் என்ன விஷயங்கிறது இருக்கும். அதே மாதிரி SEO கண்டென்ட் ரைட்டர், இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் டீட்டெயில் SEO கண்டென்ட் ரைட்டர் டீம்ஸ் 100% ஹியூமனைஸ் கண்டென்ட் ஃப்ரீ. இதில் வந்து 10 வெல் ரிசர்ச் என்கேஜிங் ப்ளாக் பெர் மந்த். ஒரு மந்த்துக்கு வந்து நீங்கள் 10 வெல்த் ரிசர்ச் என்கேஜிங் ப்ளாக் கொடுக்கணும். நீங்கள் கண்டென்ட் ஒரிஜினலாக இருக்கணும், கம்பெயிலிங் லைன்ஸ் இருக்கணும், ரிசர்ச் டாபிக் டு ப்ரொவைட் அக்யூரேட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் விச்சுவல். இப்போ நீங்கள் இதில் இவங்க பேமெண்ட் எவ்வளோ உண்டு பாருங்கள். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ இதில் உங்களுக்கு அந்த நாலேஜ் உங்களுக்கு தெரியலைன்னாலும் இதில் சில ஆட்கள் வித்தியாசமான ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன், இப்போ இதில் எவ்வளோ பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த பேமெண்ட்டை இவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒர்க் அப்படியே வந்து ஒரு ஃப்ரீலான்சர்கிட்ட கொடுக்குறாங்க. இவங்களுக்கு தெரியாது, பட் ஃப்ரீலான்சர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இதில் வந்து ஃப்ளெக்சிபிள் அவர் பேமெண்ட் ஆஃப்டர் எவ்ரி 10 பிளாக் நீங்கள் இது பண்ண உங்களுக்கு பேமெண்ட் நடக்கும். ஓகே, அப்படி கான்செப்ட் தான் இது. அதே மாதிரி ஹெல்த் அண்ட் பிஸ்னஸ். ஸோ இதில் பாருங்கள், இவர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால் என்ன எம்ப்ளாயியில் 2 வகையான எம்ப்ளாயியை வச்சுருக்காங்க. ஒரு மணிக்காலத்துக்கு இப்படி பே பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதில் வி ஆர் லுக்கிங் டிரைவ் அண்ட் செல்ஃப் ஸ்டார்டிங் SEO கண்டென்ட் ரைட்டர் ஹூஸ் கம்ப்ளீட். அது என்னென்ன தேவை, SEO அண்ட் இம்பார்ட்டன், அதே மாதிரி கெரி சப்ளிமெண்ட், SEO ரிசர்ச், இதெல்லாம் தெரியும்னா நீங்கள் தாராளமாக இந்த இதை இது பண்ணலாம். ஓகே, ஃப்ரீலான்ஸ் ரைட்டர். ஸோ இதில் வந்து நிறைய ஜாப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது இருக்குமா, இதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் ஈஸி அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கொடுத்து நீங்கள் கூகுள் லாகின் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இது இல்லாமல் நீங்கள் வேறு டைப் ஆஃப் ஜாப்ஸ், உதாரணத்துக்கு நீங்கள் டிசைனிங் ஜாப்னாலும் நீங்கள் Glassdoor யூஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய ஜாப்ஸுகள் இங்கே ஷோ ஆகும். ஈஸியாகவே அப்ளை பண்ணியும் கொள்ளலாம். ஓகே, அடுத்த சைட் வந்து Indeed. இது வந்து இந்தியாவுக்கு ஒர்க் ஆகும், மற்ற கண்ட்ரிக்கு நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் பாருங்கள், நீங்கள் ரைட்டர்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய கண்டென்ட் ரைட்டர், அதே மாதிரி SR பிராண்ட் ரைட்டர், காப்பி ரைட்டர். ஸோ இந்த ஜாப் சோஷியல் மீடியா காப்பி ரைட்டர், ஸோ பார்ட் டைம் ஃப்ரீலான்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயம் சொல்லும். அதை நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி கொண்டீங்கன்னா சரியா. ஓகே ரைட். ஸோ இது வந்து Indeed. இதுலேயும் நீங்கள் வேறு டைப் ஆஃப் ஜாப்ஸும் செய்யலாம். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா டிசைன் இன் Indeed அப்படின்னு சர்ச் பண்ணிங்க, டிசைன் ஜாப் வரும். அடுத்தது வந்து ஃப்ளெக்ஸ் ஜாப். இதுதான் வேர்ல்டில் ஃபேமஸாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஹை ட்ரஸ்டபிள் கம்பெனிஸ். ஓகே, இங்கே கொடுக்குறது இது என்னென்னா பெய்ட் மெத்தடில், அதாவது நீங்கள் ஒரு வீக்கில் ஒரு $1 $2 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அப்படி பே பண்ணி செய்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னா கன்வர்சேஷன் இங்கே கொஞ்சம் கூட தான் நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்னென்னா $2 பே பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோவுக்கு அப்ளை பண்ணிடலுமோ அவ்வளோவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ரைட்டிங் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ஜாப்ஸும் நிறைய இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து இது கொஞ்சம் நல்ல ஒரு நீங்கள் ட்ரஸ்டபிள் சைட்டே இங்கே அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா. இப்போ கண்டென்ட் ரைட்டர்ஸ் இது என்ன, கண்டென்ட் ரைட்டர்ஸ் வில் பி ரெஸ்பான்சிபிள் ரிசர்ச்சிங் ரைட்டிங் வெப்சைட் கண்டென்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபோர்ட் பென் ஏரியா நெய்பர். ஸோ அதே மாதிரி இதில் வந்து கண்ட்ராக்ட் ரைட்டர்ஸ், அதே மாதிரி கண்டென்ட் ரைட்டர்ஸ், டெக்ஸ்ட் ரைட்டர், சீனியர் டெக்னிக்கல் ரைட்டர். ஸோ இப்படி வந்து ஒரு 57 பேஜுக்கு மேலே ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக இதை செக் பண்ணி இது பண்ணி கொள்ளலாமா. ஓகே ரைட். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்கள். டெலிகிராம் சேனலில் கண்டெக்ட் லிங்க் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி டிக்டாக் பயோவில் இருக்கும் டெலிகிராம் சேனல், அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட், அதே மாதிரி யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் பயோவிலையும் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். மோர் டீட்டெயில் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.